கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய கிருபையினால் சில வசனங்களை பார்ப்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் 13லேருந்து பார்ப்போம். நம்ம வசனங்களை ஆழ்ந்து சிந்திக்கும்போது அது எல்லாமே படித்தது, கேட்டது, கதை போல் நம்ம அறிஞ்சு கொண்டது, அது எல்லாமே நமக்கு தெரியும். கதை மாதிரி தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் ஆழ்ந்து விட்டு பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக வியாகியானங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். சரிங்களா? இந்த ஜனங்க பாருங்கள், எகிப்திலேருந்து வரும்போது இந்த ஜனங்க புறஜாதியாரும் கூட வராங்க இல்லையா? சிலவர்கள் கூட பலதரப்பட்ட புறஜாதியாரும் வராங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. வரும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க இறுதியான சோர்ந்து போகுது. ஏன்னா பார்வோன் பின்னாடியே வரான் தொத்திட்டு. அப்போது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது 2 பேருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நடுவில் இது வந்துடுது, சமுத்திரம் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க அலக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், அவங்களுக்கு வேலை செஞ்சாலே நாங்கள் என்ன இருந்திருப்போம், நல்லா இருந்திருப்போம், நல்லா சாப்பாடு கிடச்சிது, எல்லாம் கிடச்சிது. இங்கே வந்து இப்போ நாங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்கிறோம், சாகிறோம், எகிப்தியருக்கு நாங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டு விட்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. எகிப்தியருக்கு வேலை செய்ததே எனக்கு நல்லா இருந்தது அப்படி சொல்கிறாங்க. வனாந்தரத்தை சாகுதை பார்க்கலாம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ அவர் அவ்வளோ தூரம் அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார். தேவன் அவ்வளோ செஞ்சு அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து விட்டுக்கொள்ளணுன்ட்டு அவ்வளோ செஞ்சு கூட்டிகிட்டு வந்தால் அதையெல்லாம் யோசிக்கலை. என்ன நினைக்கிறாங்க, அங்கேருந்தா நல்லாயிருக்கும், அங்கேருந்தா சாகிறது மாதிரி அங்கே வேலை செஞ்சுருந்தால் இன்னும் நல்லா இருந்திருப்போம். இப்போ நடுவில் வந்து வனந்தரத்துக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அது மீதி நேரத்தில் கொண்டு போக மாட்டாரா, காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பாருங்கள், அதுதான் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசம். அவர் பாருங்கள் அவ்வளோ கருத்தாக 6 லட்சம் பேர் புருஷர்களையும் கூட்டு வர்றாரு. கூட்டு வரும்போது அவங்க என்ன செய்கிற முறுமுறுக்கிறாங்க. அப்போது மோசஸ் சொல்கிறது, பயப்படாதீங்க, இன்னைக்கு இந்த ஆண்டவரை நின்று கொண்டு ரட்சிப்பதை பாருங்கன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு கண்ட எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டேங்குது. அப்போ பார்த்த எகிப்தியரை இங்கே என்றைக்குமே காண மாட்டேங்குதுன்னா அர்த்தம். அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, சமுத்திரத்தில் மாண்டு போகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு அவர், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமாங்க, உண்மைதான். கர்த்தர் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆபத்து மோசம் வந்துருச்சாண்டவர் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்மளுக்காக ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக யுத்தம் பண்ணுறாரு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறாரு. நீங்கள் சும்மா இருங்கன்றாரு ஆண்டவர். நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன், பாரு, நீ கண்கள் அதை காணும் பாரு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர் நல்லவர், அன்பானவர். மனுஷனுடைய அன்பு அப்படி இருக்குமா? இருக்காது, ஒரு நாளும் கிடையாது. ஏன்னா அவன் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டனா அவன் சுபாவங்கள் மண்ணாக தான் இருக்குது. ஏன் ஒரு சிலவங்களுக்கு தான் அந்த சுபாவங்கள் மாறும், எல்லாருக்கும் மாறாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுபாவங்களை மாற்றுகிறவர் ஆண்டவர். சும்மா இதை நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ணுறாரு. எப்படி யுத்தம் பண்ணுறாரு, கோலை நீட்டு சமுத்திரம் 2ஆக பறந்து வந்துடுறாரு. சமுத்திரம் 2ஆக பிரிந்தால் தரை வரும், தரை வழியாக விட்டு அந்த வழியாக போகணும். இதே மாதிரி இவங்க போகிறாங்க. அதே மாதிரி பாதியில் இவங்க போய் சேர்த்துக்குள்ளார அவங்க வந்துடுறாங்க. அது நம்மளுக்கு தெரியும். வந்தோடனே அவங்க சொன்னாங்க, இப்போ பயப்படுது, வந்துட்டாங்களே நான் தாக்க போகிறேன். உடனே அவங்க ஆண்டவர் சொல்கிறாங்க, திருப்பியும் கோலை காமிக்கிறேன், நான் மகிமைப்படுவேன் சொல்கிறாங்க. அவங்க கோலை காமிச்ச உடனே வந்து இவங்க வந்து சேர்த்துக்கும் அவங்க வரத்துக்கும் சரியாக அவங்க ஊரில் எல்லாம் காயண்டு ரத்தங்கள்லாம் கீழே விழுந்து கீழ்காற்று வீச பண்ணி என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் மாற்றி தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. ஃபுல் தண்ணி சோர்மாக இருந்தது போல இந்த தண்ணியெல்லாம் வந்து மூடி அந்த எகிப்தியரே மூடி போட்டது. ஒருத்தர் கூட முந்தில, ஒருத்தர் கூட என்ன செய்யலை, முந்தில. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பத்தை அக்கினி முதல்ல எடுத்துடாது. மேகம் அவங்களுக்கு நேராக போயிடுது, அவங்களுக்கு இரவாயிடுது. அப்படி நின்றுடுறாங்க மறந்துபடி. இவங்களுக்கு பகல் இவங்க என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறாங்க. அந்த மாதிரி மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். பெரிய தேவன் பாருங்கள், கண்ணார காண்றோம், அவரை பற்றி தெரியும். கேட்பட்ட தேவன் தெரிஞ்சு கூட நம்ம அவர்கிட்ட என்ன செய்கிறோம், வாழாட்டுறோம்.
மனுஷன் அப்படிதாங்க, அதை தான் செய்யணும். அந்த வேறு வழி கிடையாது. மாம்சம் இல்லையா, மாம்சம் என்ன செய்யுது? பலவீனம், யாரையோ உற்சாகம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரால் நமக்கு எதிராக நிற்க முடியாது. அந்த மாதிரி நம்ம பெரிய ஆண்டவர் நம்மளோடு இருக்கிற எந்த காரியம்னாலும் சரி ஜெயத்தை கொடுக்குறவர் அவர் தாங்க. ஜெயக்கிறிஸ்து அவர் தான். அதனால தான் ஜெயக்கிறிஸ்துவன்னு அவருக்கு பேர். அதுதான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சேர்ந்துருந்தாங்க. அது மதிலாக நிற்கிது அவங்களுக்காக. அந்த இது சமுத்திரம் அது மதிலாக நம்ம அவங்க செய்யணும். வழியாக நடந்து போயிடுறாங்க. இப்படியாக இந்த கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியன் கைக்கு தப்பித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியை செத்து கிடக்கிறது இஸ்ரவேலர் கண்டார்கள். 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, கடற்கரையிலே எகிப்தியை செத்து கிடக்கிறது இஸ்ரவேல். எகிப்தி அத்தனை பேர் ஒருத்தம் கூட இல்லாமல் பண்ணிட்டாங்களா, செத்து போயிட்டாங்க. கர்த்தர் எகிப்தியை செய்த அந்த மகத்தானைக்கு, எகிப்தியரில் செய்த மகத்தானைக்கு இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார். எப்போ செத்து கிடக்கிறத பார்த்த பிறகு அத்தனை பேரும் செத்து போய் கிடக்கிறத பார்த்தோன்னே மோசே மேலேயும் கர்த்தர் மேலேயும் செய்கிறாங்க, விசுவாசம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட எத்தனையோ தாறுமாறான வேலைகள்லாம் செய்கிறாங்க. அது அப்புறம் கதை. விசுவாசம் எப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்களா? செத்து கிடக்கிறத பார்த்த பிறகு தான். நம்ம கூட பாருங்கள், நமக்காக ஆண்டவர்களோ செய்தாலும் விசுவாசமே இருக்காது. ஆனால் மற்றவங்க நம்மளுடைய இது பண்ணவங்க யாராவது செத்து கிடக்கிறது நான் பற்றியா செத்துட்டாரு, நமக்காக இது பண்ணிட்டாரு, நம்மளுக்காக ஜெயத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னு அவ்வளோ நல்லா ஆண்டவர் அப்போ தான் நம்ம ஒரு காரியங்களையும் ஆண்டவருக்கு விதமாக செய்யவே கூடாது. எப்போதும் அவர்கிட்ட கேட்டு 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 செய்யணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்கணும். ரொம்ப சுத்தமாண்டவர் அவர். ஏன்னா கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் யார்? கர்த்தர் யுத்தத்தில் அவருடைய நாமம். கர்த்தரே அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் உள்ளவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் பேர் கர்த்தர், தேவன், பிதா எல்லாம் ஒன்று தான். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா யார்? அவர் தான். அவர் மோசே இஸ்ரவேலில் பாருனா கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. அதுக்கப்புறம் பாடி வராங்க. அதனால் தேவனை வந்து நம்ம எப்போவும் அற்பமாக நினைக்கக்கூடாது. நம்ம நினைப்போம், சில சமயங்கள் நினைப்போம். தேவர்களில் அவங்க கொப்பானவங்க யாருமே கிடையாது. பரிசுத்தத்தில் மகத்துவம், துதிகளில் பயப்படத்தக்கவும், அற்புதங்கள் செய்வதாகிய நம்ம கொப்பானவங்க யார்? பார்த்தீங்களா? இப்படி 15 தேவர்கள் உங்கள் கொப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தம் துதிகளில் பயப்படத்தக்கவும், அற்புதங்களை செய்கிறவங்க அவங்க கொப்பானவங்க யாரும் கிடையாது. ஒருத்தரும் கிடையாது. மேலும் கிடையாது, மறுமையிலும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பரலோகத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கிற காட்டிலிருந்து பெரியவர் ஞாபகம் வச்சு எனக்கு என்ன துன்பம் வந்தாலும், இடுக்கன் வந்தாலும், என்ன வியாகுலம் வந்தாலும், என்ன மரண கண்ணி வந்தாலும், பயமுற்றினாலும், சத்துருக்கள் இருந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா துதிகளில் பயப்படத்துக்கிறோம், அற்புதங்கள் செய்கிறோம். நமக்கு தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. ஒரு குற்றம் வந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். God bless you all. Praise the Lord.